ஓகே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ இங்கே வந்துட்டு நியூ இயர் ஆஃபர் வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறோம். ஸோ எல்லா கோர்ஸுமே அரௌண்டு 80% மேலே உங்களுக்கு ஆஃபரில் வந்துட்டு என்னென்ன இருக்கும். ஸோ இது ஒன்லி 100 சீட் மட்டும்தான். ஸோ இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு இந்த வெறும் 3500க்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ரெண்டுமே டீட்டெயில்டாக 22 டேஸ் வீடியோ ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். அதில் ஏதாவது டவுட் இருக்கிறத வந்துட்டு என்ன கிளியர் பண்ணுறதுக்கு தனியாக டெலகிராம் குரூப் இருக்கும் ஃபார் டவுட் கிளியரிங் அண்ட் டிஸ்கஷன். அதில் தான் கேட்டுக்கலாம். அங்கே உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது இல்லாமல் ஆர்டர் ஃப்ளோ லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர். இப்போ ஜென்ரலாக வந்துட்டு கோ சாட்டிங் அந்த மாதிரி வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் இருக்கும், அந்த மாதிரி கிடையாது. இது அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர். இன்னும் கொஞ்சம் டேட்டா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு வரும். ஸோ நிஞ்சா ட்ரேடரில் அப்ளிகேஷன் பேஸ்டு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர், ஆர்டர் ஃப்ளோ சாஃப்ட்வேர் அண்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் சாஃப்ட்வேர் ப்ளஸ் அந்த நிஞ்சா ட்ரேடர், இது மூணுமே ஒரே பேக்கேஜாக வந்துட்டு என்னென்னா வந்துடும். ஸோ இப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்துட்டு கொடுத்துட்டோம். சாஃப்ட்வேர்ன்றது லைக் செல்ஃபோன் மாதிரி. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சிம் கார்டு போட்டு டேட்டா ரீசார்ஜ் பண்ணணும், அப்படின்னா தான் அந்த ஃபோன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேருக்கான அந்த ஆர்டர் ஃப்ளோ டேட்டா, டிக் டேட்டான்னு சொல்லுவாங்க, அது என்எஸ்சி தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு சில கம்பெனிகள் வாங்கி வந்துட்டு என்னென்னா அதை இது பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கம்பெனிகிட்டேருந்து வாங்கி இந்த சாஃப்ட்வேருக்கான அந்த டேட்டா கனெக்ஷனை கொடுக்கும்போது இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு ஒர்க் ஆகும். எகைன் சொல்கிறேன், இது வெப் பேஸ்டு பிளாட்ஃபார்ம் இல்லை, அப்ளிகேஷன் பேஸ்டு சாஃப்ட்வேர். ஸோ அப்போ அந்த டேட்டாக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி அரௌண்ட் 1700 rupees ஜிஎஸ்டி இல்லாமல் அந்த டேட்டாக்கே வந்துடும். ஸோ 1 வீக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீ ட்ரையல் கொடுப்பாங்க அந்த டேட்டாக்கு. அந்த ட்ரையலை முடிச்சதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் மந்த் ஆன் மந்த்து 1700 rupees உங்களுக்கு டேட்டாக்கு ரீசார்ஜ் மட்டுமே வந்துட்டு என்ன பண்ணணும்னா இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஓவரால் இது. ஸோ இப்போது இந்த கோர்ஸு கண்டென்ட் என்ன இருக்குன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். 22 டேஸ் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். இது வீடியோ ரெக்கார்டிங்னா நானாக தனியாக ஒரு ரூமுக்குள்ளே உட்காந்து ரெக்கார்ட் பண்ணதான்னு கேட்டால் இல்லை. நான் லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருந்தேன். அந்த லைவ் மென்டர்ஷிப் ப்ரோக்ராமை அப்படியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லோரும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனில் உட்காந்த ஒரு ஃபீல் வந்துட்டு என்னென்னா கொடுக்கும். ஸோ நான் நிறையா சைக்காலஜியும் நிறையா வந்துட்டு என்னென்ன பேசியிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் பேசுகிறது அங்கே வந்துட்டு கொஞ்சம் இதாக இருக்குதுன்னா ஒரு 1.5x ஸ்பீடில் வந்துட்டு என்னென்னா வச்சு வந்துட்டு என்னென்னா கேட்கலாம். அது உங்களோட வந்துட்டு விருப்பம். பட் அது எல்லா கண்டென்ட்டுமே மார்க்கெட்டு அண்டு வந்துட்டு என்னென்னா அந்த சைக்காலஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதுக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இப்போ ஜென்ரலாக சைக்காலஜின்னா இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக வந்துட்டு கொடுப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு என்ன இருக்காது. ஸோ நான் என் லைஃப்பில் வந்துட்டு என்னென்னா ஸ்ட்ரகிள் பண்ணதை அதை வந்துட்டு என்னென்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்றது தான் அதை நாங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஹோலி கிரைலா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது. பட் ஆனால் மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது மார்க்கெட்டை பற்றின ஒரு இன்னொரு முகத்தை வந்துட்டு காட்டும். இப்போ இது வரைக்கும் நம்ம எல்லா மார்க்கெட்டை பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அந்த வியூ இல்லாமல் வேறு ஒரு வியூவை வந்துட்டு என்ன பண்ணணும்னா காட்டும் மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது. பிகாஸ் ஒரு ப்ரைஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாமல் வேல்யூவை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த அக்யூரசி லெவல் வந்துட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு புரிதல் வந்துட்டு என்ன பண்ணணும்னா கிடைக்கும். அண்ட் ஆர்டர் ஃப்ளோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஒரு வால்யூம் எடுத்து டெப்த்தாக அனலைசிஸ் பண்ணி சொல்லக்கூடியது. ஸோ வேல்யூ அண்ட் வால்யூம் இது ரெண்டையும் வச்சு வந்துட்டு ஒரு ட்ரேட் பண்ணும்போது ஒரு நல்ல எட்ஜு வந்துட்டு என்னென்னா கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ இந்த கோர்ஸில் வந்துட்டு என்னென்னா இங்கே டிப்ஸு கால்ஸு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு என்னென்னா இருக்காது. இது எல்லாமே வீடியோ ரெக்கார்டிங் கோர்ஸ் தான் இருக்கும். அண்ட் வந்துட்டு இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் வந்துட்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கோர்ஸுமே வந்துட்டு ஆஃபரில் இருக்கும். இந்த வெப்சைட்டையும் காட்டுறேன். ஆர்டர் ப்ரொஃபைல் pulsegraphy.com அப்படின்னு வந்துட்டு என்ன இருக்கும். ஸோ இது ஆர்டர் ஃப்ளோ மட்டும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ இருக்கும். இதில் இருக்க அந்த ஆர்டர் ஃப்ளோ கண்டென்ட் அப்படியே இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் வந்துடும். ஸோ அதனால் இதை மட்டும் தனியாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே சேர்ந்து கிடச்சிரும் ஒரே ப்ரைஸுக்கு. சரியா? ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆண்ட்ரா. இது ஏன் தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எனக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் வேண்டாம் சார், வெறும் ஆர்டர் ஃப்ளோ மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இதை தனியாக வந்துட்டு என்ன வச்சுருக்கோம். இதை அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் இது வந்து பேசிக் டு ப்ரோ. பேசிக் டு ப்ரோனா மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ப்ராப்பர் வேலை. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே மார்க்கெட்டை கற்றுக்கிறது எப்படின்னா ஒரு யூடியூப்பை வந்துட்டு என்ன பார்ப்போம், அதிலேருந்து பார்த்துட்டு அப்படியே டேரெக்டாக வந்துட்டு F1 டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி F1 ட்ரேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லாமல் மார்க்கெட்னா வந்துட்டு என்ன, ப்ரைமரி மார்க்கெட்னா என்ன, செகண்டரி மார்க்கெட்னா என்ன, ஐபிஓனா என்ன, இது யார் கண்ட்ரோலர், எக்ஸ்சேஞ்ச் என்ன, அதோட ரோல் என்ன, நமக்கு ஒரு புரோக்கர்கிட்ட நம்மளுக்கும் ஒரு இஷ்யூ அப்படின்னிங்கன்னா அதை அபார்ட்கிட்ட வந்துட்டு நம்ம எஸ்கலேட் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்டு ப்ராடக்ட் இருக்கும். அண்டு வந்துட்டு என்னென்னா சார்ட்னா என்ன, அதில் என்னென்ன சார்ட்ஸஸ் வந்துட்டு இருக்குது, அதை வந்துட்டு என்னென்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு என்னென்னா அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸும் வந்துட்டு என்னென்னா இருக்கும்.
ஸோ ஒரு பேசிக்லேருந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி வந்துட்டு கொடுத்தது தான் இந்த பேசிக் டு ப்ரோ. ஸோ இதுவும் வந்துட்டு நியூ இயர் ஆஃபரில் வந்துட்டு என்னென்ன இருக்குது, இன்கேஸ் யாராவது மார்க்கெட்டில் பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்க ப்ராப்பராக ஒரு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்துட்டு உதவியாக இருக்கும். அண்ட் வந்துட்டு ஹவு டு டிகோட் எஃப்ஐஇ ரீட்டைலர் ப்ரோ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஏ இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ டிஏயை விட இந்த எஃப்ஐஐ அண்டு ரீட்டைலர் அண்டு ப்ரோ இவங்க 3 பேர் தான் இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். டிஏடி வந்துட்டு ஒரு இன்வெஸ்டராக வந்துட்டு என்னென்னா இருக்கிறாங்க, இவங்க 3 பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெக்குலேஷனாக வந்துட்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அப்போது இவங்களோட டேட்டாவே ஆப்போசிட்டாக இருக்கும். அந்த உள்ளே வந்துட்டு என்னென்னா ஒரு 6 மந்த்துக்கோ இந்த சம்திங் உள்ள இதுக்கு வந்துட்டு டேட்டாவை அந்த இதில் உள்ள பேக் டெஸ்ட் பண்ணி காட்டியிருப்பேன். 6 மந்த்துக்கு சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 மந்த்துக்கு அது என்னன்னு கரெக்டாக தெரியல, உள்ளே போய் பாருங்கள். கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி வந்துட்டு என்னென்னா கொடுத்துருப்பேன். 3 மந்த்ஸாக மினிமம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே உள்ளே போய் வந்துட்டு என்னென்னா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் அந்த பொசிஷன் ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போது ரீட்டைலர் வந்துட்டு பை பொசிஷன் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, எஃப்ஐஐ அப்படியே வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த முரண் வந்துட்டு என்னென்னா நமக்கு அது தெளிவாக தெரியும். ஸோ அந்த இதை எப்படி வந்துட்டு ரீட் பண்ணுறது, இதில் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. பட் அந்த எஃப்ஐஐ அதோட பொசிஷன் வந்துட்டு எப்படி இருக்குது, எப்படி ரீட்டைலரை ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அந்த டேட்டா பேஸ் பண்ண அனாலிசிஸ் வந்துட்டு என்ன பண்ணால் இது இருக்கும். இதுவும் ஆஃபரில் வந்துட்டு என்ன இருக்குது. ஸோ ஐடியா இருக்கவங்க இது பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட்டு வந்துட்டு உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்கள் நேமு ப்ளஸ் உங்கள் டெலகிராம் டிபி இதை 3ஐயும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போடுங்க. போட்டிங்கன்னா நான் அந்த டெலகிராம் குரூப் கொடுக்குறேன். அந்த டெலகிராம் குரூப் ஃபார் டிஸ்கஷனுக்கு ஒரு டவுட் கிளியர் இருந்ததுன்னா அதை அங்கே கிளியர் பண்ணுவாங்க. அதை வந்துட்டு என்னென்னா நீங்கள் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த டெலகிராம் குரூப் இருக்கும். ஸோ ஓவராலாக இது தான். இது ஒன்லி 100 சீட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு என்ன ஜென்ரேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஆஃபரில் எல்லாேருக்கும் வந்துட்டு என்ன போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இதோட கோர்ஸ் வேலிடிட்டி 100 டேஸ் வந்துட்டு வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதில் ரீஃபண்ட் இது வந்துட்டு இருக்காது. இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு என்னென்னா ஃபுல்லாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு டெலகிராம் டிபி அண்ட் வந்துட்டு உங்கள் நேம் 3ஐயும் வந்துட்டு என்னென்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா அந்த டெலகிராம் குரூப் லிங்க் கொடுப்பேன். 100 சீட்ஸ் மட்டும்தான். ஐடியா இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.